இவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணமாக என்ன சொல்லப்பட்டுள்ளது? அப்படியா, கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் 200க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் குடித்து தற்போது பாதிக்கப்பட்ட நிலையில் 57 நபர்கள் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது அதிரடியாக காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் தற்போது கள்ளச்சாராய விற்பனையாளர் மற்றும் தயாரிப்பாளர் என அனைவரையுமே அதிரடியாக கைது செய்யும் நடவடிக்கை. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்ய உத்தரவிட்ட நிலையில் சிபிசிஐடி போலீசாரும் அனைவரையும் கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இது மிகப்பெரிய நெட்வொர்க்காக செயல்பட்டு வரும் நிலையில் சிபிசிஐடி போலீசார் இதுவரையில் 6 பேரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த நெட்வொர்க்கில் யாரெல்லாம் தொடர்பில் உள்ளார்கள் என்ற கோணத்தில் விசாரணையை அடுத்த கட்டமாக துவங்கியது அடிப்படையில் தற்போது கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சிப்ஸ் கடை நடத்தி வரக்கூடிய சக்திவேல் என்பவரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். காரணம், மிகப்பெரிய சாராய வியாபாரியான மாதேஷ் என்பவரை கைது செய்த நிலையில் அவர் எங்கெங்கெல்லாம் நெட்வொர்க் வைத்திருக்கார், யார்கள் மூலமாக இந்த தயாரிப்பு பணியில் ஈடுபடுகிறார் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தியதில் பன்ருட்டி பகுதியில் சிப்ஸ் கடை நடத்தி வரக்கூடிய சக்திவேல் அவருடைய கடையின் பெயரில் ஜிஎஸ்டி பெயரில் அவர் மினரல் டெர்மைட் ஆயில் என்ற ஆயில் என்பதை தற்போது இவருடைய ஜிஎஸ்டி பில்லில் வாங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது பன்ருட்டியில் சிப்ஸ் கடை நடத்தி வரக்கூடிய சக்திவேலை தற்போது சிபிசிஐடி போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர்கள் பெயரில் தான் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சதற்கான தண்ணீரில் கலக்கக்கூடிய அந்த ஆயில் என்பது ஜிஎஸ்டி பில்லில் தற்போது வாங்கியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. இதன் அடிப்படையில் இவர்கள் மூலம் யாரெல்லாம் இந்த ஜிஎஸ்டி பில்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள், எவ்வளவு லிட்டர் வாங்கியிருக்கிறார்கள் என்ற கோணத்தில் தற்போது அடுத்த கட்டமாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் இன்னும் பலர் இந்த சக்திவேலை தொடர்பில் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை 57 பேர் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ளவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இன்னும் பலர் உயிரிழக்கக்கூடும் என்ற நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரேம்.